4 பல்லு தேங்காய் எடுத்துக்கோங்க. 4 கீத்து தேங்காய் இது போல் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் இல்லை 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாங்க. இது இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். கொஞ்சம் கூட கொரப்பு இல்லாமல் இது போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதே இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு இது இன்னொரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். கூடவே 15 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா சேர்த்துட்டு வறுத்துடலாம். ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ண போகிறோங்க. இது கூடவே நம்ம தேங்காய் பத்தை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம்ல, அதில் 4 பீஸ் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். மீதி இருக்கிற 4 பீஸ் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. முழு மல்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி